வணக்கம். மக்கள் ஆய்வகம் நடத்திய கருத்து கணிப்பு. மக்கள் ஆய்வகம் அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நடத்தின எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு எலெக்ஷனை பற்றினா 2026 நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி வேட்பாளர், யார் வெற்றி முதலமைச்சராக வந்து அந்த அரியணையில் உட்காரப் போகிறார் என்பதை பற்றிய ஒரு காணொலி பதிவாக இந்த ஒரு காணொலி பதிவு இருக்கப் போகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 பேர் நபர்களுக்கு எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான். அந்த 1000 நபர்கள் சொன்ன ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த கணிப்பு அப்படின்றது வெளியாயிருக்கு. அந்த கணிப்பை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக அரியணையில் உட்காருவார் என்ற கேள்விக்கு பதிலளித்த நபர்கள் மொத்தம் 1000 நபர்களில் பார்த்தீங்கன்னா 31.5% நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து திமுக கட்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஆட்சி அடுத்து அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் எத்தனை சதவீத மக்கள் வந்து பதிலளிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு தான், அதாவது யார் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் விருப்பப்படுறாங்க. இப்போ 8% மக்கள் பார்த்தீங்கன்னா 1000 பேரில் 8% மக்கள் வந்து சீமான் தான் அடுத்த முதல்வராக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக இந்த பெர்சன்டேஜ் ஓட்டுகள் எவ்வளோ பேர் தெரிவித்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இபிஎஸ்க்கு எவ்வளவு, விஜய்க்கு எவ்வளவு, அண்ணாமலை எவ்வளவு அப்படின்றத இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு இபிஎஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு போட்டி அப்படின்றது கடுமையாக நிலவுது. ஒரு இழுபறி அப்படின்றது நீடிக்குது. ஏன்னா ஒரு 20%க்கும் 19%க்கும் கிட்டத்தட்ட 1%, 1.25% இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ மிக கடுமையான போட்டி 2ஆம் இடத்துக்கு நிலவுது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போ விஜயகாந்திற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவராக வந்து விஜய் அவர்கள் உட்காருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு அப்படின்னு நிலவுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்து கேள்வி பெட்டியில் தெரிவியுங்கள்.